ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம்ங்க. வெல்கம் டு ஸ்ரீ சேனல். இன்றைக்கி நம்ம உக்கடம் நரசிங்க பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கிறோங்க. இந்த கோயில் ரொம்ப பழமை வாய்ந்தது கோயம்புத்தூர் சைடு யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க. இன்றைக்கி சாட்டர்டே லீவுங்கிறதுனால அனுஷ்கா நிதிஷ்கா எல்லாருமே கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இங்கே விளக்கு வாங்கி கொடுத்தங்க, அவங்க விளக்கு போட்டுட்ருக்காங்க. அனுஷ்கா வந்து கோயிலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா பயங்கரமாக சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவா. இந்த இடத்துல தான் வந்து விளக்கு போடணும். உள்ள கருவறையில் வந்து வீடியோ எடுக்க அலோடு இல்லாதனால நான் எடுக்கலைங்க, இங்கே மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க, நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டுக்கு தாங்க வந்திருக்கேன். அப்படியே வந்துட்டு இங்கே எங்கள் அப்பா வந்து ஒரு சூப்பரான ஒரு செடி ஒன்று வச்சு வளர்த்திட்ருக்கிறாரு. இந்த செடிக்கு பேர் பிரம்ம கமலம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு அரிய வகையான செடிங்க. இந்த செடினை பற்றின வீடியோஸ் எல்லாம் ஏற்கனவே நம்ம சேனலில் நான் நிறையா போட்டிருக்கிறேன். ரொம்ப தெய்வீகத்தன்மையுடையது. கண்டிப்பாக அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். இந்த செடி வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தாங்க பூக்கும். அதுவும் 2 பூ 3 பூ அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் பூக்கும். ஆனால் இந்த தடவை எங்கள் வீட்டில் ஒரே தடவையில் 15 பூ பூத்துருக்குதுங்க. அப்படியே ரொம்ப ஒரு மனசுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பூ நைட் டைமில் மட்டும்தாங்க பூக்கும். நைட் டைமில் பூத்து ஒரு 6-7 மணிக்கு மேலே பூத்து காலையில் 4 மணிக்குள்ளார மறுபடியும் மூடிடும். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 மணி நேரம் மட்டும்தான் இது முழுசாக வந்து விரிஞ்சிருக்கும். மனம்னா மனம் அவ்வளோ ஒரு அழகான மனங்க, ரொம்ப நம்ம சொல்லவே முடியாது, அவ்வளோ ஒரு நல்ல உணர்வு கொடுக்கும். இது விரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி வந்து நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். இப்போ பாருங்கள், சாயந்தரம் 7 மணி. இப்போ தான் கொஞ்சம் அப்படியே மெதுவாக விரிய ஆரம்பிச்சிருக்குது. இது நல்ல தாமரைப்பூ மாதிரி நல்லா பெருசாக வருங்க. ஆக்சுவலாக இந்த பூக்கு உள்ளே பார்த்திங்கன்னா அதோட மகரந்தம் வந்து பிரம்மா வந்து தலைக்கு கை வச்சு அப்படி படுத்துட்டு இருக்கிற மாதிரியும், அதை சுற்றி இருக்கிற மகரந்தங்கள் எல்லாரும் 30 முக்கோடி தேவர்களும் சேர்ந்து இருக்கிற மாதிரியும் வந்து ஒரு அமைப்பில் இருக்கும். இது முழுசாக விரிஞ்சதுக்கப்புறமா பாருங்க, கலர் பியூரிட்டி ஒயிட் கலரில் செம்ம ஒயிட்டுங்க. நம்ம சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு செம்ம ஒயிட்டு, பியூர் ஒயிட்டான பியூரிட்டி. அந்த கலரே வந்து நம்ம மனசுக்கு அவ்வளோ இதமாக இருக்கும். இப்போ நைட்டு 10 மணி. இப்போ 3/4 விரிஞ்சிருச்சு. இப்போ கூட இந்த பூ வந்து முழுசாக விரியலை, 3/4 தான் விரிஞ்சிருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்க, இதனோட மகரந்தம் அதோட அழகு பாருங்கள், செம்மையாக இருக்கும். நல்ல ஒரு மனம், ஒரு பூ பூத்தாலே அவ்வளோ மணக்கும். இதில் இன்றைக்கி 15 பூ இருக்குது. அப்போ எவ்வளோ மனம் இருக்குன்னு பாருங்கள். எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் எழுந்திரிச்சு வந்துட்டாங்க, பூத்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இதனோட மனம் வச்சு. நாங்கள் இந்த பூ பூத்த உடனே நைட்டு 10 மணிக்கு ஸ்வீட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு அப்புறமா ஒரு 4 பூ மட்டும் பொறிச்சு எங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சிட்டோம். ஆக்சுவலாக கோயில் திறந்துருந்தால் கொண்டு போய் கோயிலில் வச்சுருந்தப்போ நைட் ரொம்ப டைமானதுனால எங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சிட்டோம். இதனோட பியூரிட்டி கலர் பாருங்களேன், செம்ம கலர். இதோட மகரந்தம் பாருங்கள், பிரம்மாவும் 30 முக்கோடி தேவர்களும் இருக்கிற மாதிரி. இந்த பூ பூக்கும்போது நம்ம இப்படி பூஜை பண்ணி நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் வேண்டணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் எல்லோரும் வேண்டிக்கோங்க. நம்ம சேனல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.